ஹாய் மக்களே, இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் சீரீஸ் டே 13. மெனு என்னன்னு இந்த பிக்சரில் பார்த்துக்கோங்க. அதை எப்படி பண்ணலான்னு இதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி மஷ்ரூமை போட்டு லைட்டாக ஒரு வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அதையும் ஒரு வறுத்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்லிக்கை நல்லா துருவி வெண்ணெயோட சேர்த்து ஒரிகானோ சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுவேன். இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு நீங்கள் எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பேர் மஷ்ரூம் ஸ்டிர் ஃப்ரை. ஸோ சிம்பிள் அண்ட் ஈஸி அம்மி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், மூடி வச்சா அந்த ரெசிபி முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு, கடுகு, உளுந்து, 3 வரமிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா தாளிக்க விட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சு செவந்து வந்த உடனே துருவி வச்சுருக்க அரை மூடி தேங்காய் அதை எடுத்து இதில் கொட்டி நல்ல ஒரு வதக்கு. அதாவது அந்த தேங்காயோட ஈரப்பதம் லைட்டாக வற்றணும். ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருங்க. இந்த ஸ்டேஜில் நெய் சேர்க்கும் போது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக மதியம் குழந்தைங்க சாப்பிடும்போது கரெக்டாக யம்மியாக இருக்கும். ஸோ லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஏற்கனவே வடித்து ஆற வச்சுருக்கிற சாதத்தை இதில் சேருங்க. சூடாக சேர்த்திங்கன்னா சாதம் கொஞ்சம் குழையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு சேர்த்திங்கன்னா பெட்டர் சாய்ஸாக இருக்கும். உதிரியாக பார்க்க குழந்தைங்க ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் மேட்ரு. ஸோ அதுக்கப்புறமா நல்லா முடித்த உடனே லைட்டாக கொத்தமல்லி தூவி ரெசிப்பியை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணலாம் வாங்க. உப்பு உங்களுக்கு தேவைன்னா தூவிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் தூவிட்டேன். கண்டிப்பாக தேங்காய் துருவல் சாதம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறமா உங்கள் குழந்தைங்க எந்த அளவுக்கு சாப்பிடுவாங்களோ அந்தளவுக்கு மெஷர்மெண்ட்டில் அழகாக ஒரு பாக்ஸில் பேக் பண்ணிவிடுங்க. முதல்ல தேங்காய் சாதம், 2வது முட்டை வறுவல். இந்த ரெசிபி வேணால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். முட்டையை ஸ்லைஸாக கட் பண்ணி ஜஸ்ட் ஒரு மிளகாத்தூளும் உப்பும் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறமா மஷ்ரூம் ஸ்டிர் ஃப்ரை நம்ம பண்ணி வச்சுருக்கிறது அதையும் எடுத்து பேக்கிங் முடித்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கான டே 13 லஞ்ச் பாக்ஸ் சீரீஸை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு சீரீஸோட நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் உங்களை நான் பார்க்குறேன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. இந்த மெனு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். தொடர்ந்து இது போன்ற நல்ல வீடியோக்களை நம்ம பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தமைக்கு நன்றிகள்.